நண்பர்களே, ஜனவரி மாதம் 6ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:45. யமனின் பல இடங்களை சவுதி அரேபியா படைகள், சவுதி அரேபியா ஆதரவு குழுக்களும் படைகளும் சேர்ந்து கைப்பற்றி இருக்கின்றன. இதுதான் தற்பொழுது முக்கியமான செய்தியாக இருக்கிறது. الآن يتم إنزال العلم، علم الميليشيات من قيادة المنطقة. அரசாங்க படைகள் 2 கவர்னேட்டுகளை மீண்டும் கைப்பற்றிய பிறகு பிரிவினைவாதிகள் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வர இது உதவுமா என்றால் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சவுதி அரேபியாவின் ஆதரவோடு கூடிய யமன் அரசாங்க படைகள் ஹதரமவுத் மற்றும் அல்மஹரா கவர்னேட்டுகளில் உள்ள அனைத்து இராணுவ தளங்களையும் கைப்பற்றி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப நாடு பிடிக்கிற விஷயம் அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல, சவுதி அரேபியாவுக்கும் நாடு பிடிக்கிற ஆசை. ஏனெனில் யமனை கைப்பற்றினால்தான் தாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சவுதி அரேபியா நினைக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇனுடைய ஆதரவு பெற்ற பிரிவினைவாத தெற்கு இடைக்கால கவுன்சிலிடமிருந்து STC வெற்றிகரமாக மீட்டெடுத்ததாக யமன் ஊடகங்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. சவுதியின் கை அங்கு ஓங்கி இருக்கிறது. சவுதி அரேபியா முழுவதுமாக கொண்டோலுக்குள் கொண்டு வந்து விட்டது. கடந்த 2 நாட்களில் ஆயுதங்களை குறிவைத்து மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து சவுதி அரேபியா கடந்த வாரம் ஒரு வரையறுக்கப்பட்ட கூட்டணி நடவடிக்கையில் குண்டு வீசி தாக்கிய ஹதரமவுத்தின் முக்கிய கிழக்கு துறைமுகம் மற்றும் தலைநகர் முஹல்லா நகரத்திலிருந்து STC துருப்புக்கள் பின்வாங்கி இருக்கின்றன. இது சவுதிக்கு வெற்றியாக கருதப்படுகிறது. பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நகர வீதிகள் போக்குவரத்து படிப்படியாக மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிசம்பர் ஆரம்பத்தில் STC படைகள் ஹதரமவுத் மற்றும் அல் மஹராவை கைப்பற்றியதிலிருந்து பிளவுபட்ட யமனில் பதட்டங்கள் அதிகரித்து வந்தன. 2 மாகாணங்களும் கிட்டத்தட்ட யமனின் பாதி பகுதியை, அரவாசி பகுதியை கொண்டிருக்கின்றன மற்றும் சவுதி அரேபியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இதுதான் சவுதிக்குள்ள பிரச்சனை. கடந்த வாரம் புதிய சுற்று மோதலிலே யமனின் சவுதி ஆதரவு பெற்ற உள்நாட்டு பாதுகாப்பு படைகள் அனைத்து இராணுவ மற்றும் பாதுகாப்பு நிலைகளையும் மீண்டும் கைப்பற்றுவதில் சாதனை வெற்றியை அடைந்தன என்று சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் PLCயின் தலைவர் ரஷாத் அல் அலீமி தெரிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமைக்குள் தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த சவுதி அரேபியாவிடம் கேட்டதாக யமன் அரசாங்கம் சொல்கிறது. STC இந்த வாய்ப்பை வரவேற்றது. இருப்பினும் பேச்சுவார்த்தைகளின் நேரம் மற்றும் விவரங்கள் தொடர்பாக இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஹதரமவுத்தில் மோதல்கள் தொடர்ச்சியாக வெடித்தன. சவுதி அரேபியா எல்லைக்கு அருகில் தனது படைகள் குண்டு வீசி 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் 25 பேர் காயமடைந்ததாகவும் STC குற்றம் சாட்டியது. تم السيطرة على جهة المنطقة الثانية والأمور طيبة بيد حلف قبائل حضرموت. قوات الحلف الآن تأمن المنطقة العسكرية الثانية الحمد لله من مكتب قيادة المنطقة. هذا المكتب. சவுதி போர் விமானங்கள் முஹல்லாவின் மேற்கில் உள்ள பர்ஷித்தில் உள்ள குழுவின் முகாம்களில் ஒன்றில் தீவிரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. AFP செய்தி நிறுவனம் இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறது. சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கான 2 ஆண்டு இடைக்கால காலகட்டத்தின் ஆரம்பத்தை STC அறிவித்தது. பேச்சுவார்த்தை இல்லாவிட்டால் தெற்கு யமன் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானால் உடனடியாக சுதந்திரத்தை அறிவிக்கும் என்று STC குறிப்பிட்டது. இது சவுதிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்தது. யமன் அரசாங்கம் இராணுவ நடவடிக்கைகளை ஆதரித்தது. ஏனெனில் யமன் அரசாங்கம் சவுதியோடு இருக்கிறது. இப்ப அமைதியான முறையிலும் அந்த தளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று யமன் அரசாங்கம் குறிப்பிட்டது. பொதுமக்கள், பயணிகள் ஏதனுக்குள் நுழைவதை தடுப்பதாக பிரிவினைவாதிகள் குற்றம் சாட்டினார்கள். மேலும் STCயின் இயக்க கட்டுப்பாடுகளை அரசியலமைப்பின் கடுமையான மீறல் மற்றும் ரியாத் ஒப்பந்தத்தை மீறுதல் என்றும் அழைத்திருக்கிறது. இது பிரிவினைவாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தமாக ஏற்கனவே அது இருந்தது. யமனுக்கு வெளியே
நெருக்கடி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இடையான உறவுகள் தொடர்ந்து சீர்குலைந்து வருகின்றன. இப்ப ஏற்கனவே சவுதி அரேபியா UAE-னுடைய ஆயுத கப்பல் மீது தாக்கியதன் காரணத்தினால் தற்பொழுது சவுதி அரேபியாவுக்கும் அபுதாபிக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது. ரியாத், அபுதாபி மற்றும் STC ஆகியவை வடக்கு யமனின் சில பகுதிகளையும் தலைநகர் சனாவையும் தொடர்ந்து கட்டுப்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஹவுத்திகள் எதிர்கொள்ள ரியாத் கூட்டிய ஒரு தசாப்த கால இராணுவ கூட்டணியின் ஒரு பகுதியாக இந்த கூட்டணி இருக்கிறது, ஹவுத்திகளை அடித்து இல்லாமலாக்க வேண்டும் என்று. ஆனால் யமனில் நிகழ்வுகள் விரைவாகவும் வியத்தக முறையிலும் அதிகரித்து வருகின்றன என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சவுதி அரேபியா தலைமையிலான யமனில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆதரிக்கும் அரபு கூட்டணிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவோடு தெற்கு இடைக்கால கவுன்சில் என்று அழைக்கப்படுவதற்கும் இடையே ஆயுத மோதல்கள் கடுமையாக வெடித்தன. இப்ப என்ன பிரச்சனை? 2014 ஆண்டின் பிற்பகுதியில் உள்நாட்டு போர் வெடித்ததிலிருந்து நாடு யமன் அனுபவித்து வருகின்ற சிக்கலான நீண்ட ஒட்டுமொத்த பாதையின் இயல்பான விளைவு இதுதான். அதை தொடர்ந்து வந்த மனிதாபிமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்த பிரச்சனைகளால் யமன் சிக்குண்டு கிடக்கிறது. இப்ப வெளிப்புற தலையீடுகள் அரசியல் மற்றும் நிர்வாக குழப்பத்தை உருவாக்கின. அவை உள்பிளவுகளை தீவிரப்படுத்தின. சட்டபூர்வமான அரசு இயந்திரத்தை மேலும் பலவீனப்படுத்தின. இதன் விளைவாக அதன் முக்கியமான இறையாண்மை, பிரதேச ஒற்றுமை இழந்தது. இந்த முன்னேற்றங்களும் நிகழ்வுகளும் ஏற்கனவே சிக்கலுக்கு மேல் சிக்கலை சேர்க்கின்றன. யமன் அவற்றின் எதிர்கால விளைவுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்காது என்றே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். மறுபுறம் மற்றவர்களின் நிலைமையை ஒரு குறைவான இருண்ட கோணத்திலே சவுதி பார்க்கிறது. STCயின் நடவடிக்கைகளுக்கு யமன் ஜனாதிபதி மற்றும் அவருக்கு பின்னால் சவுதி தலைமையிலான அரபு கூட்டணியின் தரப்பில் வலுவான எதிர்வினை இப்பொழுது ஒலித்திருக்கிறது. ஆகவே இது ஒரு வழக்கமான நிலைமையிலிருந்து மாறுபட்டிருக்கிறது. சவுதி யமனை முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர பார்க்கிறது. ஹவுத்திகளை எவ்வாறாவது ஒழிக்க வேண்டும் என்பது சவுதியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நட்பு நாடுகளுக்கு இடையிலான இரண்டு தரப்பு மோதலின் பின்னணி இந்த நிகழ்வுகளை யமனை எங்கே கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை சவுதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது என்றாலும் கூட தக்க வைக்க முடியுமா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனை இரண்டு முக்கிய கூட்டணி நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இடையிலான ஆழமான மோதலின் ஆரம்ப விளைவு. இதனை யமன் தான் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப மார்ச் 2015க்கு பிற்பகுதியில் சவுதி அரேபியா மற்றும் 10 அரபு முஸ்லிம் நாடுகளின் கூட்டணியை யமனில் இராணுவ ரீதியாக தலையிட சவுதி வழி நடத்தியது. ஹவுத்தி ஆட்சி கவிழ்ப்பு படைகளின் பிடியிலிருந்து யமனில் சட்டபூர்வமான ஆதரவு கூட்டணி என்று இது அழைக்கப்பட்டது. ஆகவே இந்த போரில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முற்றிலும் புவிசார் அரசியல் மற்றும் மூலோபாய நலன்களை அடைவதற்கான திட்டத்தோடு தான் நுழைந்தது. நன்கு அடித்தளமாக கொண்ட நம்பிக்கை UAE-க்கு இருக்கிறது. இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதியும் மோதி இருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்பொழுது படைகளை சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விலக்கி கொண்டது. ஆனால் சவுதி அரேபியா முழு யமனையும் பிடித்து விட்டது. அதுக்கு கடல்சார் படைகளினுடைய கட்டுப்பாடு வேண்டும். மூலோபாய அந்த பாபுல் மந்தேப் ஜலசந்தி அமைந்துள்ள நாட்டின் தென்மேற்கில் உள்ள டைக்ரிஸ் கவர்னேட்டின் மேற்கு கடற்கரையும் சவுதி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இது எவ்வளவு காலத்திற்கு இதனை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் என்பதுதான் தற்போதுள்ள கேள்வி. ஆனால் இப்ப இரண்டு நாடுகள் பிளவுபட்டு விட்டன. UAE-யும் சவுதியும் பிளவுபட்டு விட்டன. யமனை சவுதி கைப்பற்றி இருக்கிறது என்பதாக தோற்றமளிக்கிறது. ஆனால் இதனை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. நல்லது நண்பர்களே, அடுத்த காணொளியிலே நாம் சந்திப்போம்.